என் தங்கப்பிள்ளையே, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் மட்டுமே இந்த தாயானவள் உன் கண்களில் அடிக்கடி பட்டு கொண்டே இருப்பேன். என் தங்கமே, அதற்காக என்னை பார்ப்பதற்காக மட்டுமே நீ வந்து கொண்டிருக்க கூடாது. நானாக உன் கண்களில் பட வேண்டும். உனக்கு பல முயற்சிகளை நீ செய்து அந்த முயற்சிகளில் வெற்றி மற்றும் கிடைக்கவில்லை அம்மா என்று நினைத்து கொண்டிருப்பாயானால் மட்டுமே என்னை தேடி தேடி நீ வர வேண்டும். மாறாக எந்த முயற்சிகளும் செய்யாமல் அம்மாவை கண்டால் மட்டும் நமக்கு நல்லது நடக்கும் என்று நினைத்து கொண்டு என்னை ஒருபோதும் நீ தேடாதே. அப்படி நீ தேடுவாயானால் உன்னுடைய முயற்சியில் நீ தோல்வியைத்தான் பெறுவாய் என்பதனை மறந்துவிடக்கூடாது. முழுமையான முயற்சி இந்த தாயானவள் என்னுடைய அன்போடு சேர்ந்து ஆசீர்வாதங்களோடு சேர்ந்து உனக்கான வெற்றியினை முழுமையாக பெற்று கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த சில விஷயங்களினால் இன்று நீ என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய். எதை எடுத்தாலும் அதில் 1000 தடங்கல்கள். என்ன செய்ய நினைத்தாலும் நமக்கென்று ஒரு துரோகி, ஒரு எதிரி, இவர்கள் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று ஆகிவிட்டது. என் குழந்தை சந்தித்த துரோகம் எப்பேற்பட்ட துரோகம் தெரியுமா? என் தங்கமே, உன்னோடு நல்ல நட்போடு இருந்தவர்கள், உறவாக இருந்தாலும் அவர்களிடத்தில் உறவினர் போல ஒரு நாளும் நீ பழகியது கிடையாது. உனக்கும் அவருக்கும் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக வயதுடையவர்கள் என்பதனால் பழக்கத்தோடு நல்லதொரு நட்பினை உறவாக கொண்டிருந்தாய். எந்நாளுமே உறவினர் என்ற போர்வையில் ஒரு நாளும் எங்கேயும் வெளியில் சந்தித்து பேசியது கிடையாது. மாறாக நட்பு என்ற பெயரை மட்டுமே பயன்படுத்தி அவர்களோடு பழகி வந்தாய். என் தங்கமே, எத்தனை உறவுகள் இருந்தாலும் அந்த உறவில் இவர்கள் மட்டும் உனக்கு எப்பொழுதுமே தனியாக தெரிவார்கள். நல்லதொரு நட்போடு இருந்த இந்த உறவு இப்பொழுது உனக்கு செய்திருக்கின்ற இந்த துரோகத்தை உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. யாராக இருந்தாலுமே இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். என் தங்கமே, அவர்கள் மனதிற்குள் இருந்த எண்ணங்கள் எப்பேற்பட்டது என்று இது நாள் வரையிலும் நீ தெரியாமல் தான் இருந்து பழகி வந்திருக்கின்றாய். நீயோ உன்னுடைய உச்சபட்ச நட்பினை அவர்கள் மீது வெளிக்காட்டினாய். ஆனால் அவர்களோ அந்த உறவு என்ற ஒரு போர்வைக்குள் மட்டுமே உன்னோடு பழகி இருக்கின்றார்கள். அவர்கள் மனதில் நட்பு என்ற ஒரு சிறு துளி அளவு கூட எண்ணங்கள் இல்லாமல் தான் இருந்து பழகி இருக்கின்றார்கள். என் குழந்தைக்கு இது எத்தனை பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது என்பதனை என்னால் நிச்சயமாக உணர முடிகின்றது. என் தங்கமே, நட்பு என்ற பெயரை சொல்லி ஒருவர் உனக்கு செய்த துரோகம் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத துரோகம். காலம் முழுவதும் இது உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்கின்ற மனநிலைக்கு இப்பொழுது நீ வந்து விட்டாய். ஏனென்றால் அத்தனை சாதாரணமாக இந்த விஷயத்தை மறப்பதற்கு அவர்கள் செய்த காரியம் ஒன்றும் அத்தனை சிறிய விஷயம் அல்ல. உனக்கே நீ நம்ப முடியாத நேரத்தில் அவர்கள் செய்த பொழுது உன் மனது பட்ட பாடு, அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து உன்னுடைய மனது தவித்த தவிப்பு என்னவென்று உன் தாயானவள் நானும் நிச்சயமாக அறிவேன். என் தங்கமே, அம்மா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாளே என்று நீ நினைக்கக்கூடாது. நீ செய்த வினையின் பலனை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த நட்பை உனக்கு நான் பல முறை வெளிச்சம் போட்டு காட்ட பல முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருந்தேன். அதில் ஒரு முயற்சிதான் எனக்கு வெற்றி பெற்றது. உன்னுடைய இந்த பிரிவு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா எந்நாளுமே உன்னோடு இருந்து கொண்டிருந்தாலும் சில விஷயங்களை நீ பட்டுத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நியதியாகும். என் தங்கமே, இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நீ இருந்த மனநிலை, அம்மா என்ன சொன்னாலும் அதை நீ ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாய். அவர்கள் பக்கம் நியாயம் இருப்பதாகத்தான் நீ ஓங்கி ஓங்கி உரைத்திருப்பாயே தவிர ஒரு நாளும் என்னுடைய பேச்சுக்கு நீ செவி சாய்த்திருக்க மாட்டாய். அவர்கள் உன் மீது காட்டிய நடிப்பு அத்தனை பெரியதல்லவா? என் தங்கமே, சில விஷயங்கள் நீ பட்டு தெரிந்து வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உனக்காக உன் வாழ்க்கையில் இத்தனை பெரிய ஒரு நாடகத்தை நடத்தினேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உறவுகளாக பழகி இருந்ததனால் உறவுகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளை பெரிதாக்கி
உன்னோடு சண்டையிட்டு இத்தனை நாட்களும் அவர்களோடு நட்பு என்ற பெயரில் நீ பேசிய அத்தனை ரகசியங்களையும் வெளியில் போட்டு உடைத்து விட்டார்கள். நீ அவர்களை நம்பி உன்னுடைய உறவினர்களை பற்றி பேசிய சில விஷயங்களை எல்லாம் ஒரு சிறு சண்டை வந்தவுடன் எல்லோரிடமும் சொல்லிவிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய பெயரை களங்கப்படுத்த பல முயற்சிகளையும் அவர்கள் செய்தார்கள். என் குழந்தையே, உண்மையான நட்பென்பது என்ன தெரியுமா? தன்னுடைய நட்பானவர் சொன்ன விஷயங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளியில் சொல்லாமல் இரகசியமாக பாதுகாப்பவர்தான். ஒரு சிறிய பிரச்சனை வந்தவுடன் அதை வெளியில் சொல்கிறார்கள் என்றால் இத்தனை நாட்களும் அவர் உன்னோடு பழகிய அன்பில் எந்த உண்மையும் இல்லை என்பதை நீ இப்பொழுதாவது புரிந்து கொண்டாய் என்பதில் உன் அம்மா எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உனக்கு இது வேதனையாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கின்றது. ஏனென்றால் என் குழந்தை ஒரு போலியான உறவிடம் இருந்து தப்பித்து வந்திருக்கின்றாய். இனிமேலும் இவர்களை நம்பி மேலும் பல விஷயங்களை சொல்லாமல் இதோடு நிறுத்தி கொண்டாயே என்று நினைத்து முதலில் நீ சந்தோஷப்படு. என் குழந்தை, மனதிற்குள் இருந்த எண்ணங்களை எல்லாம் கொட்டி தீர்க்க ஒரு உறவு, ஒரு நட்பு வேண்டும் என்பதற்காக இவர்களை தேர்ந்தெடுத்து எல்லாவற்றையும் இவர்களிடம் கொட்டி தீர்த்ததற்கான பலனை கண்டுவிட்டாயல்லவா? அதனால் தான் அம்மா எப்பொழுதுமே உன்னிடம் சொல்கின்றேன், உன் மனதில் இருக்கின்ற ரகசியங்களை யாரிடத்திலும் சொல்லாதே. எந்த நம்பிக்கையான உறவாக இருந்தாலுமே அவர்கள் மனதிற்குள் ஒரு நாளும் அது இருக்கப் போவது கிடையாது. இன்னொருவரிடம் சொல்லிவிட்டு இதை யாரிடமும் சொல்லக்கூடாது, இது ரகசியம் என்று சொல்வார்கள். இன்னொருவரிடம் சொன்ன பிறகே அங்கே ரகசியம் உடைக்கப்பட்டது என்பதனை அவர்கள் அறிந்திருக்கவில்லை போல. என் தங்கமே, இனியாவது புரிந்து கொண்டு இவர்களிடையே எப்படி பழக வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, சரி, நீ பெற்ற அறிவுகள் ஏராளம். இதிலிருந்து நீ தப்பித்து கொண்டாய் என்றே சொல்லலாம். என் குழந்தை, இப்பொழுது உன்னை ஏமாற்றிய, உன்னை அசிங்கப்படுத்திய அவர்களின் நிலைமை என்னவாக இருக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் தங்கமே, ஒரு நட்புக்கு துரோகம் செய்தால் அதிலிருந்து கிடைக்கின்ற பலன் என்னவென்பதை அவர்கள் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த உறவை நம்பி உன்னை கலட்டி விட்டார்களோ, எந்த உறவின் வார்த்தைகளுக்கு மயங்கி உன்னுடைய ரகசியங்களை எல்லாம் வெளியில் சொன்னார்களோ, இன்று அந்த உறவின் மூலமாகவே அவர்கள் பெரிய பெரிய அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாக உன்னோடு பழகிய ஒரு நட்புக்கே உன்னால் உண்மையாக இருக்க முடியவில்லையே, நீ எங்களுக்கெல்லாம் எப்படி உண்மையாக இருப்பாய் என்று அவர்கள் அங்கே வெறுத்து ஒதுக்குகின்றார்கள். தலை குனிந்து தான் செய்த தவறு என்னவென்பதை உணர்ந்து உன்னிடத்தில் மண்டியிட தயாராக நிற்கின்றது அந்த நட்பு. என் தங்கமே, நட்பென்று சொல்லாதே தாயே. இதை நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று என் குழந்தை இப்பொழுது நீ கொந்தளிக்கின்றாயல்லவா? இந்த கொந்தளிப்போடு எப்பொழுதுமே நீ இருந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் இவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ மீண்டும் ஒரு புதிய உறவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இழந்த நட்பு இழந்ததாகவே இருந்துவிட்டு போகட்டும். இனி ஒரு நாளும் இவர்களோடு தொடரக்கூடாது என்பதில் மட்டும் நீ தெளிவாக இருந்தால் போதும். இவர்கள் உனக்கு கொடுத்த விஷயங்கள் வேறு யாருக்கும் நேர்ந்திருந்தால் இன்று அவர்கள் எடுத்திருக்கின்ற முடிவு வேறு போல் இருந்திருக்கும். என் குழந்தை, நீயோ அமைதியான குழந்தை என்பதனால், மற்றவர்களோடு எப்பொழுதுமே அதிக அன்பினை மட்டும் எதிர்பார்க்கின்ற குழந்தை என்பதனால் இந்த துரோகத்தை தாங்க முடியாமல் ஒதுங்கித்தான் சென்றாயே தவிர ஒரு நாளும் அவர்களை நீ பழிவாங்க நினைக்கவில்லை. அதனால்தான் தெய்வம் அந்த காரியத்தை செய்திருக்கின்றது. அவர்கள் செய்த தவறு என்னவென்பதை அவர்களுக்கு உணர்த்தி காட்டி இருக்கின்றது. என் பிள்ளை, நீ அதனால் மனம் தளராமல் இரு. இனி உன் வாழ்க்கையில் உண்மையான உறவுகள் என்னவோ அதை உன் வராகி அம்மா நான் அனுப்பி வைக்கின்றேன். இவர்களை எல்லாம் இனிமேல் ஒரு கை பார்த்து விடலாம் என்று நினைக்க வேண்டிய அவசியமே எதுவும் இல்லை. தானாகவே கற்றுக்கொண்டு அவர்கள் செய்த தவறை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அவர்கள் திருந்தினால் அவர்கள் வாழ்க்கை அவர்களுக்கு காப்பாற்றப்படும். இல்லை என்றால் அவர்களும் நடுத்தெருவில் தான் நின்று கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லோரிடத்திலுமே என் பிள்ளை நீ உண்மையாக பழகு. அவர்கள் உண்மையாக இல்லை என்றால் அதற்கான தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும் என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கப்பிள்ளைக்கு
உன் வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.